வெற்றி ஐஎஸ் அகாடமி. இப்ப நம்ம ரீசனிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளட் ரிலேஷன் தான் பார்க்க போறோம். அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேடையில் இருந்த ஒருவரை சுட்டிக்காட்டி ரீட்டா அவர் என் கணவரின் மனைவியின் மகளின் சகோதரர் என்றார். மேடையில் இருக்கும் மனிதனுக்கும் ரீட்டாவிற்கும் என்ன உறவு அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சோ அப்ப இந்த ரிலேஷன் அப்படின்னால என்ன செய்யுதுன்னா, கண்டிப்பா என்னது ஃபீமேலும் மேலும் இருப்பாங்க. சோ அப்ப இவங்களை எப்படி நம்ம மென்ஷன் பண்றது அப்படின்னா, ஆனா இருந்தா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். இதே பெண்ணா இருந்தா என்னது சர்க்கிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இது மாதிரிதான் வரும். இதே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா நினைச்சுவோம், ஆரோ மார்க் இப்படி இப்படி போடுவோம், ஆரோ மார்க் இப்படி போடுவோம். இதே இது இவங்க பிரதர் அண்ட் சிஸ்டரா இருக்காங்க அப்படின்னா நினைச்சுவோம், ஒரே ஒரு ஆரோ மார்க் மாதிரி மட்டும் போடுவோம். இதே இது இவங்க அம்மா அப்பாவை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இவருக்கு ஒரு அம்மா அப்பா இருக்குங்களா, அப்போ அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம், மேல பார்த்து போடுவோம். இப்போ மேல பார்த்தோம்னா அம்மா அப்பா வந்து ஆணும் கொடுத்தீங்கன்னா, பெண்ணை வந்து என்ன சொல்லிக்கலாம் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படிதான் ஒரு ரிலேஷன் ட்ரீ வந்துட்டு நம்ம வரையணும். சரியா? அப்ப இதன் அடிப்படையில் இந்த சம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேடையில் இருந்த ஒருவரை குட்டி காட்டி ரீட்டா, இப்போ ரீட்டா இருக்கவங்க மேடையில ஒருத்தர் இருந்தாங்க, அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்க, அதுதான் மீனிங். சோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கீழ்கடை என்ன இருக்குன்னா, என்ன அதாவது என் கணவரின் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்ப என் கணவரின்னா அது யாரோட கணவரா இருக்கும், கண்டிப்பா ரீட்டாவோட கணவர் தான். அப்ப ரீட்டா கணவர்னா என்னது, இவர் கணவர், இது வந்து ரீட்டா. அப்ப ரெண்டு திருமணம் தானே இருக்கு. அப்ப அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம், இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாமா? சோ இது வந்து முதல் இருக்கு, மனைவியின் மகளின் சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மகளின் சொன்னது மனைவியின் மகள். அப்ப இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க, ஒரு மகள் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது சகோதரர் அப்படின்னு தான் சொன்னோம். சகோதரர் இவருக்கு சகோதரர். அப்படி இருக்கும்போது மேடையில் இருக்கும் நபருக்கும் ரீட்டாவுக்கும் என்ன வரும், அப்ப இது ரீட்டா, இது வந்து அந்த மேடையில இருக்கிற பர்சன். அப்ப இவங்களுக்கு என்ன உறவா இருக்கும், கண்டிப்பா என்னது சன் உறவா தான் இருக்கும். அப்ப என்னது மகன் அப்படிங்கிற நம்மளுக்கான ஆன்சரா இருக்கும். இதுல வந்து இந்த அம்புக்குறியை மட்டும் கரெக்டா பார்த்து போனாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். தேங்க்யூ.